Hi viewers, welcome to Covai Virundhu YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொலா புட்டும் கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை குழம்பு செய்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடலை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசாலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு, இஞ்சி ஒரு அரை இஞ்சி போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கடலை கூட நம்ம மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் தேவைக்கேற்ப நான் ஒரு 4-5 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். தக்காளி 2 அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் சால்ட் உப்பு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த பச்சை வாசமெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தேவைக்கேற்ப ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து குழம்புக்குள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதான், கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியில் கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கடலை குழம்பு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கொலா புட்டு செய்கிறது பார்க்கலாம். 1/4 கிலோ பச்சரிசி மாவு நான் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ரெடிமேடாக கூட வாங்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பெல்லாம் பரவலாக வர்றதுக்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக உடனே தண்ணியை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம மாவை பிணையணும். இல்லைன்னா கொலன்னு ஆயிரும், நம்மளுக்கு வராது. மாவு பிடிச்சா நம்மளுக்கு கரெக்டாக பிடிக்கணும். அது பொடி பொடியாக உதிரியாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம இந்த மாவு மட்டும் பிணையிறது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன்னு. தண்ணி தொளிச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மாவு ஓரளவு பக்குவத்துக்கு வந்துருச்சு. மாவு இப்போ கட்டியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கெட்டியாகவும் அதே சமயம் இருக்கக்கூடாது. மாவு எடுத்திங்கன்னா உதிரியாக வரணும். இப்போ நம்ம அந்த கொலா புட்டுக்கு போடுறதுக்கு தேங்காய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். மாவு கொஞ்சம் போடுறோம். மறுபடியும் தேங்காய் பூ போடுறோம். லேயராக அப்படி போடுறோம். அது ரொம்ப போட்டு அடைக்கிற மாதிரிலாம் நீங்கள் போடக்கூடாது. அப்படியே மேலே அப்படி போடுங்க. ஃபுல்லாக அமுத்தக்கூடாது. அமுத்தினோம்னா தூக்கி வெடிச்சிரும். இப்போ மறுபடியும் நம்ம தேங்காய் பூ போடுறோம். தேங்காய் பூ போட்டு மூடி வைக்கிறோம். இப்போ இந்த கொலா புட்டு கப்பு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இட்லி குக்கரில் கூட
துணியை விரித்து நீங்கள் மாவு அப்படியே மேலே அப்படி போட்டு விட்டிங்கனாலே போதும், வெந்துடும். இது இல்லைன்னா நம்ம அதில் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துடும். நம்மளுக்கே தெரியும், நல்லா ஆவி பறக்கும். இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொலா புட்டை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வரணும். நீங்கள் மாவு பக்குவமாக பிணைஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். அடுத்து வந்து நம்ம கடலை குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் வச்சுக்கலாம். இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட நீங்கள் வாழைப்பழமும் வச்சு சாப்பிட்லாம், சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ஹெல்த்தி கூட. இது வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோவை விரும்பி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.